வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாம சென்ற வகுப்புலையும் அந்த வித்து சக்தியினுடைய இம்பார்ட்டன்ஸ், செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது ஏன் இவ்வளவு முக்கியமாக சித்த மருத்துவம், சித்தர்கள், ஞானிகளால் போற்றப்படுகிறது, இன்னுமே பக்தி மார்க்கத்தில ஒரு இறை வழிபாட்டில் நீங்க தீவிரமா ஈடுபடும் போது வித்து சக்தியை செலவு பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? அப்ப அந்த வித்துக்குள்ள என்ன ஒரு ரகசியங்கள் இருக்கிறது? சரி, அந்த பாலுணர்வு அப்படிங்கிறது என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையெல்லாம் நம்ம சிந்திச்சோம். இப்போ மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மகரிஷி ஆக்சுவலா ஒரு சித்த மருத்துவர். நீங்க மகரிஷி ஏதோ ஞானின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல புரிதல் வராது. அவர் ஆக்சுவலா ஒரு சித்த மருத்துவர். ஒரு சித்த மருத்துவர் எப்படி ஒரு 5 ஆண்டுகள் படித்து முறையாக அந்த பட்டம் பெறுகிறாரோ, அப்படி மகரிஷி அவர்கள் சித்த மருத்துவத்தை முறையாக கற்று தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்றவர். ஆயுர்வேதத்துல பிஷப் பட்டம் வாங்கியவர். சரிங்களா? அப்ப அவருக்கு எப்படி இந்த இறை உணர்வுக்கான ஞானம் இருக்குதோ, அதே மாதிரி மருத்துவ ஞானமும் அபரிமிதமா இருக்கு. அது 2 இணையும் போதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு கிடைக்குது, காயகல்ப பயிற்சி அப்படிங்கிறது. அப்ப இந்த சித்தர்களுடைய வழியில இந்த வித்து சக்தியை குவாலிட்டி பண்ணக்கூடிய இந்த காயகல்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை ஒருவர் முறையாக செய்தார். அதுக்கு என்னென்னவெல்லாம் பலன்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வித்து சக்தி தான் நம்ம உடலுக்குள்ள உயிர் ஆற்றலை உற்பத்தி பண்ணுதுன்னு சொன்னேன். சரிங்களா? உடம்புல இருக்கிற வித்து சக்தி தான் உயிர் ஆற்றல். அதாவது அந்த வித்திலிருந்து தான் ஒரு உயிர் அணு போய் இன்னொரு கருமுட்டையில இணைஞ்சு புதிய உயிரா ஜனிக்குது. ஒரு உயிர் உற்பத்திக்கு காரணம் வித்து சக்தி தான். அதே வித்து சக்தியிலிருந்து வர்ற உயிர் துகள்கள் தான் நம்ம உடல் முழுக்க உயிர் ஆற்றலாக இருந்து நம்மளை காப்பாத்துது. உயிர் இருக்குதான்னு கேட்டா இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, சரிதானா? அந்த உயிர் எதுல இருந்து உற்பத்தி ஆயிருக்குதுன்னா வித்துல இருந்து தான். நீங்க பிறக்கிறதுக்கு மட்டும் உயிர் உற்பத்தி காரணம் அல்ல, நீங்கள் வாழ்வதற்கும் அந்த உயிராற்றல் தான் காரணம். அந்த வித்து சக்தி தான் காரணம். அப்ப இந்த வித்திலிருந்து உயிர் உற்பத்தி ஆகுது, உயிரிலிருந்து காந்தம் உற்பத்தி ஆகுது, காந்தத்திலிருந்து நம்ம உடல் இயக்கம், மன இயக்கம் நடக்குது. சரிங்களா? காந்தத்திலிருந்து நம்ம உடல் இயக்கம், மன இயக்கம் ரெண்டும் தெளிவா நடக்குது. சரி. அப்ப அந்த ஒரு உடல் மன இயக்கம் சிறப்பா நடக்கிறதுக்கு அடிப்படையா இருக்கிற அந்த வித்து சக்தி, அதை நம்ம சரியா வச்சுக்கிட்டா, முறையா வச்சுக்கிட்டா நமக்கு என்னவெல்லாம் பலன் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சிந்தனையில நம்ம பார்க்க போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பலன்கள் சொல்றது அப்படிங்கிறது ஒரு முழுமையான விஷயத்த சொல்லிட முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு முடியாது. என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்? சார், உடம்புல நோய் வருது, அதை குணப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? காந்த சக்தி வேணும். அது எந்த நோயா இருந்தாலும் குணப்படுத்திடும். தலைவலியை குணப்படுத்தும், கண்ணுல பிரச்சனையை குணப்படுத்தும், த்ரோட்ல பிரச்சனையை குணப்படுத்தும், ஹார்ட்ல பிரச்சனை, எல்லாமே எனர்ஜி தானே. எனர்ஜி பற்றாக்குறை தானே நோயின்னு சொல்றோம். அப்ப அந்த எனர்ஜி என்ன நோயும், எல்லா நோயும் குணமா. எனர்ஜி பற்றாக்குறை தானே மனதில் வரக்கூடிய பிரச்சனை. இப்போ உங்களுக்கு எனர்ஜி கம்மியா இருந்தா தானே கோபம் வருது. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கிறப்ப உங்களுக்கு கோபம் பெருசா வராது. சரியா? உங்க உடல் நல்லா இருந்ததுன்னா, எனர்ஜி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு கோபம் வராது. உடல் கெட்டா என்ன அர்த்தம்? எனர்ஜி கம்மியா இருக்கு, அப்போ உங்களுக்கு கோபம் வரும். அப்போ உடலிலோ மனதிலோ வரக்கூடிய நோய்கள், பிரச்சனைகளுக்கு அடிப்படை என்னன்னா எனர்ஜி கம்மி. எனர்ஜிக்கு எது அடிப்படை? உயிர். உயிருக்கு எது அடிப்படை? வித்து. அப்ப வித்துவை நீங்க சரி பண்ணிட்டா என்ன நோய் குணமாகும்னு என்கிட்ட கேட்டா எல்லா நோயும் குணமாகும்னு சொல்வேன். ஒரே வார்த்தை. இந்த நோய் அந்த நோய் இல்லை, எல்லா நோயும் குணமாகும். குணமாய்த்தானே ஆகணும், வேற வழி இல்லைல்ல. சரிங்களா? அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, சில வியாதிகளை பர்டிகுலர் பண்ணி நமக்கு சொல்றாங்க.
ஒரு இடத்துல சொல்றாங்க, காணும் நோய் காணாம் நோய் அனைத்தும் போக்கும்னு சொல்றாங்க. அதாவது உங்க உடம்புக்குள்ள இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நோயாக இருக்கட்டும், அல்லது நீங்க பார்க்காத ஒரு நோயாக இருக்கட்டும், உங்களுக்கு இப்ப வெளிப்பட்டிருக்கிற நோயா இருக்கலாம், அல்லது வெளிப்படாத நோயா இருக்கலாம். உங்களுக்கு ஹெரிடிட்டரி இம்பிரிண்ட்னா தெரியும். மரபணுக்கள் வழியாக நமக்கு பல ஜீன்கள் வந்திருக்குது. அப்ப அந்த ஜீன்ஸ் வந்து நமக்குள்ள வெளிப்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும். இப்ப சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா சின்ன குழந்தைக்கு உடனே வராது. சரிங்களா? அந்த பெரியவங்க அவங்க ஆகும்போது அவங்க உடம்புல மாற்றம் வரும்போது அந்த விஷயம் வெளிப்படும். அது வரைக்கும் அது உள்ள மறைஞ்சிருக்கும். சரிங்களா? அது போல நம்ம உடம்புக்குள்ள மறைந்திருக்கிற நோய்களை கூட அழிக்கிற வல்லமை இந்த காய்கல்பத்துக்கு இருக்குதுன்னு மகிழ்ச்சி பேசுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுக்கு மேல என்ன நோயின்னு சொல்றது? எல்லா நோயும் போக்குங்கிறது தான் உண்மை. அதே போல மனதில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுங்கிறது தான் உண்மை. நம்ம புரிதலுக்காக என்ன பண்றாங்க? சில விஷயங்களை சொல்றாங்க. சரிங்களா? இந்த வித்து சக்தியை நீங்க நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா, பாலுணர்வு திரவம், விந்துநாத திரவத்தை நல்லா வச்சுக்கிட்டா, உங்களுக்கு என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா, கண்கள் நன்றாம். காயகல்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம். இந்த கண்கள் இருக்குல்ல, இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்வீங்க? கண் இல்லாம இருக்கிறவனுக்கு தான் தெரியும் இல்லையா? அஹ்? கண்ணு மூலமா நம்ம எவ்வளவு நன்மைகளை அடையிறோம். யோசித்து பாருங்க. ஒரு நாள் வாழ்க்கை கண் இல்லாம வாழ்ந்தா நம்ம எப்படி வாழ முடியும்? எதையும் பார்க்க முடியாது. பார்க்கலைன்னா எந்த செயலையும் ப்ராப்பரா செய்ய முடியாது. யோசித்து பாருங்க இந்த கண்ணுடைய முக்கியத்துவம் என்னன்னு. கண்ணெல்லாம் போனா காலையில எந்திரிச்சா எப்படி நீங்க பாத்ரூம் போய் பிரஷ் எடுத்து விளக்கி குளிச்சுட்டு வந்து வெளியே வந்து இல்லையா ஒரு சாப்பாடு செஞ்சோ அல்லது சாப்பாட்டை செஞ்சு வச்சிருக்கிற சாப்பாட்டை போட்டு நீங்க சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லையா எங்கேயாவது நீங்க போறதா இருக்கட்டும் வர்றதா இருக்கட்டும், எத்தனை மணி நேரம் வீணாகும் தெரியுமா? யோசித்து பாருங்க. எத்தனை பேருடைய உழைப்பை நம்ம வாங்குவோம் தெரியுமா? சும்மா ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கோங்களேன். கண் இல்லாம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் நமக்கு உதவி செய்யணும்? எவ்வளவு பேரோட உழைப்பை நம்ம வாங்குவோம்? எத்தனை பேருக்கு நம்ம சுமையா இருப்போம்? எவ்வளவு இன்பங்களை இழந்துருவோம் இல்லையா? அப்ப பாக்குறதெல்லாம் இன்பமா இருக்குதே. ஒரு கலரா பூவை பார்த்தா இன்பம், ஒரு கலரை ஒரு ஸ்வீட்டை பார்த்தா இன்பம், ஒரு மக்களை பார்த்தா இன்பம், ஒரு இயற்கையை பார்த்தா இன்பம். அத்தனை இன்பமும் போயிருமே கண்கள் இல்லைன்னா. இன்னைக்கு நீங்க டிவி செல்போன் எல்லாம் எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? கண் இல்லாட்டி பெருவாரியான இன்பம் போயிருங்க. அதாவது நம்ம உடம்புல 83% காந்தம் கண்களில் மட்டுமே செலவாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்ணுல மட்டுமே 83. மிச்சம் இருக்கிற மூக்கு, நாக்கு, தோல், காது, 4 புலனையும் சேர்த்து 17% தான். 4 புலனையும் சேர்த்து 17%. இது மாதிரி அப்ப எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? 6 மடங்கு அதிகமா இருக்கிறது உங்க கண்கள்ல மட்டுமே நடக்குதுன்னா அந்த கண்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து கண்ணை வந்து ரொம்ப கெடுத்துட்டு இருக்கோம். நிறைய செல்போன், நிறைய டிவி, லேப்டாப்னு பார்த்து 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 அதுக்குள்ள இருந்து லைட் எரியுது. ஒரு செல்போனுக்குள்ள இருந்து ஏன் பார்த்தா கண் எரியுதுன்னா அதுக்குள்ள லைட்டை போட்டு வச்சிருக்கான். சரிங்களா? அந்த லைட் எரியுறது உங்க கண்ணுல, நீங்க கண்ணுல எப்படி பல்பை பார்க்குறீங்களோ அப்படித்தான் செல்போனை பார்க்குறது. முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஐ கம்ஃபர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் டார்க் மோடில் போட்டு யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பிரைட்னஸ் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், முடிஞ்ச வரைக்கும் டைமை குறைச்சி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கண்ணு இந்த ஒரு 2 கண்ணை வச்சு தாங்க நீங்க 120 வருஷத்துக்கு பார்க்கணும், 100 வருஷத்துக்கு பார்க்கணும். சரிங்களா? வேற கண்ணை வச்சு பார்க்க முடியாது. அப்ப உங்க கண்ணு இறைவன் கொடுத்த ஒரு வரம். அது நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அப்ப நம்ம முதல்ல எது கெட்டு போகும் அப்படின்னா புலன்கள்ல கண்ணைத்தான் நம்ம அதிகமா கெடுக்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தது நாக்கு. இந்த கண்ணை நாக்கு தான் நமக்கு ரொம்ப கெடுக்கிற நம்ம 2 புலன்கள். சரிங்களா? அப்ப இந்த கண்ணை வந்து நீங்க நல்லா பராமரிக்கணும், பாதுகாக்க. இது ஆன்மாவினுடைய ஜன்னல் என்று சொல்வார். இந்த ஆன்மா ஒரு ஜன்னல் வழியா நீங்க பாக்குறீங்களா உலகத்தை, அப்படி உங்கள் கண்கள் வழியாக உங்கள் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது உங்க ஆன்மா. சரிங்களா? அப்ப அந்த ஆன்மாவினுடைய ஜன்னலை நீங்க நல்லா வச்சுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு கண்ணுல ஊறுப்பட்ட நோய்கள் வருகிறது.
ஏன்னா யாருமே கண்ணை குளிர்ச்சியா வச்சுக்கிறது இல்லை, கண்ணுக்கு ஒரு ப்ராப்பர் பிராக்டிஸ் கொடுக்கறது இல்லை, தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை. சரியா? மூளை சூடாகும் போது கண்ணு சூடாயிரும். மூளையினுடைய வெளி உறுப்பு கண்ணு, தெரியுமா உங்களுக்கு? மூளையை நீங்க வெளியே பார்க்க முடியாது. சரியா? மூளையை வெளியே பார்க்க முடியாது. மூளையோட வெளி உறுப்பு தான் கண்ணு. மூளையோட நீட்சி தான் கண்ணு. மூளை தனியா கண்ணு தனியா இல்லை, மூளையோட கனெக்ஷன்ல தான் கண்ணா இருக்குது. அப்ப கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப காயகல்ப பயிற்சி ஒருவர் செய்யும் போது, நீங்க காயகல்பம் செஞ்ச நபரா இருந்தா, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த சுத்த சக்தி, ஓஜஸ் சக்தி, வித்து சக்தியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஓஜஸ் சக்தி உங்க உடம்பு முழுக்க பரவுறது நீங்க உணரணும்னா எப்படி உணரலாம்? நீங்க இன்னைக்கு கூட செஞ்சு பாருங்க. ஈவினிங் காயகல்பம் பண்றீங்கல்ல, பண்றதுக்கு முன்னாடி உங்க கண்ணை போய் உங்க கண்ணாடியில பாருங்க. உங்க கண் எப்பவுமே இயல்பா இருக்கிற மாதிரி இருக்கும். 3 முறை காயகல்பம் நடக்குதுல்ல, மாலை நேர காயகல்பம் 3 நிமிஷம். அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் உங்க கண்ணை நீங்க செக் பண்ணுங்க. எப்படி இருக்கும்? உங்க கண்ணுல அப்படியே ரெட்டிஷ் லைனா இருக்கும். கவனிச்சு பாருங்க. நான் சொல்றது சும்மா இல்ல. சரிங்களா? நான் உணர்ந்தது பார்த்தது உங்களுக்கு சொல்றேன். கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டிஷா இருக்கும். இந்த வெள்ளை வெண்படலம் எல்லாம் அப்படியே அதுல இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாம் நரம்பு எனர்ஜி ஓடி அது அந்த சிவப்பா உங்களுக்கு தெரியும். என்ன சார் இப்படி இருக்கு கண்ணு? ஆமா அப்படி தெரியும். ஏன்? அது வழியா எனர்ஜி உங்களுக்கு கண்ணுக்குள்ள பாஸ் ஆயிருக்கு. நம்ம உடம்புல மிக மெல்லிய நரம்பு கண்ணுல தான் இருக்கு. மெல்லிய ரத்த நாளங்கள் மூளையிலையும் கண்கள்லையும் இருக்கு. அப்ப அது வழியா எனர்ஜி பாஸ் ஆனது உங்களால பார்க்க முடியும். இப்படி உங்க உடல் முழுக்க எனர்ஜி பாஸ் ஆகுது. அப்ப எனர்ஜி பாஸ் ஆகும்போது காயகல்பத்துல என்ன பண்றோம்? வித்து சக்தியில் இருக்கிற ஹையஸ்ட் பவரை எடுத்து உங்க உடம்போட எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம். சரிங்களா? இந்த படத்துல என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம இப்ப ஒரு படம் ஃபேமஸா வந்துச்சுன்னா கல்கி. கல்கி படம் பார்த்தீங்களா? அதுல வில்லன் கமலஹாசன் சார் தான் நடிச்சிருப்பார். அவர் ஒருத்தரோட அந்த எனர்ஜி வைட்டல் ஃபோர்ஸை எடுத்து தன்னோட ஆயிலா மாத்திக்குவார். ஏதோ ஒரு இன்னைக்கு வாட்ஸ்அப்லயே ரீல்ஸ்லயே ஒரு இது பார்த்தேன். ஒரு வயதானவர் ஒருத்தனை தொட்டாருன்னா அவரோட வயசு இவருக்கு வந்துடும். அவங்க அப்படியே வயசாகி செத்து போயிடுவாங்க. அந்த வயசு இவருக்கு வந்துடும். இவர் இளமையாயிருவார். சரிங்களா? அந்த மாதிரி தான் அது, அந்த கான்செப்ட் வச்சு தான் அந்த கல்கி படத்துல கமலஹாசனோட கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, வில்லன் கேரக்டரை. அவர் அந்த எனர்ஜி உறிஞ்சு அதை என்ன பண்ணிடுவாரு? தன்னோட இளமையா மாத்திக்குவார். அப்படி நம்ம வித்து சக்தி இருக்கு இல்லைங்களா? வித்து சக்தி வெரி பவர்ஃபுல்னு நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வித்து சக்தியில் இருக்கிற எனர்ஜி எடுத்து உங்க உடல் உறுப்போட, உங்க உயிராற்றலோட மறுபடியும் எனர்ஜியா மாத்துற பிராக்டிஸ் தான் காயகல்பம். அப்ப அதை பண்ணும்போது உங்க உறுப்புகள் எல்லாத்துக்கும் பலம் கிடைக்கும். அப்ப கண்கள் நன்றாக தெரியும். காயகல்ப பயிற்சி நல்லா செஞ்சாவே கண்ணு நல்லா தெரியும். ரெண்டாவது என்ன பெனிஃபிட்? காமம் மிகை குறை சமனாம். இப்ப இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த காம உணர்வு என்று சொல்லக்கூடிய இந்த காமத்துக்கு 2 மீனிங் இருக்குது. ஒண்ணு, ஆசைக்கு பேரும் காமம். காமம் அப்படின்னா ஒன்லி நாட் ஒன்லி பால் உணர்வு. சரி, அதுக்கு பேர் மோகம். மோகம் ஒண்ணு கூட ஒரு படம் வந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு 6. இது சமஸ்கிருத வார்த்தை. காமம் என்றால் பேராசை. சரிதானுங்களா? குரோதம் என்றால் கோபம். குரோதம்னு கூட ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கோபத்துக்கு சமஸ்கிருதத்துல குரோதம். முறையற்ற பால் உணர்வுக்கு மோகம். காமம், குரோதம், லோபம். லோபம்ங்கிறது கடும்பற்று. லோபம் அப்படிங்கிறது கடும்பற்று. மோகம் அப்படிங்கிறது முறையற்ற பால் உணர்வு. சரிங்களா? மதம் என்பது உயர்வு தாழ்வை கொடுக்கக்கூடிய நிலை. ஒருத்தவன் உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ நினைக்கக்கூடியது மதம். மாச்சரியம் என்பது வஞ்சம், இருப்பு கட்டிய சினம். அதைத்தான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. அப்ப உண்மையாலுமே இந்த காமம் மிகை குறை சமனாம் அப்படின்னு மகரிஷி எழுதியிருக்கிறது. பொதுவா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பாலுணர்வு குறை மிகை சமனாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நேரடியான பொருள் எடுக்கிறப்ப நம்ம அப்படித்தான் எடுப்போம், அதுவும் நடக்கும்.
அது கூட காமம் என்றால் என்ன? ஆசை தானே. சரி, நிறைய பேருக்கு வாழணுங்கிற ஆசையே இருக்காம இருக்கும். ஒரு சிலருக்கு தீவிரமா அந்த பேராசையாக அது மாறி இருக்கும். அந்த ஆசையில ஒரு ஆசை தான் பாலுணர்வுங்கிறது. நீங்க மொத்த ஆசையுமே மிகையா இருந்தாலும் குறையா இருந்தாலும் சமனாயிரும். சிலருக்கு வாழவே வேண்டாம் என்ற தன்மை இருக்கும். சிலருக்கு அதீதமா வாழணுங்கிற உணர்வு இருக்கும். ரெண்டுமே பிரச்சனை. பாலுணர்வுலையுமே ஒரு சிலருக்கு அதிகமான வேட்பு இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த உணர்வே இருக்காது. அப்ப காமம் மிகை குறை சமனாம் அப்படின்னா, ஒண்ணு நீங்க ஆசை வந்து அதிகமாவும் இல்லாமல், ஆசை இல்லாமல் இல்லாமல் முறையா இருக்கணும்னு எடுத்துக்கலாம். இல்ல இந்த இடத்துல உங்க புரிதலுக்காக பாலுணர்வு சார்ந்த ஆசை, சரியாங்களா? அதுல அதிகமா இருக்கிறவங்க, இப்ப நெறைய பேருக்கு இன்னைக்கு சொசைட்டில வந்து காமம் மிகை, குறை சமனாங்கிறத விட மிகை சமனாகும் இப்ப. இன்னைக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் பாலுணர்வை அதிகப்படுத்துறதுக்கு இருக்குது. சரி, இன்னைக்கு மீடியா எடுத்துக்கோங்க. ஒரு படம் குடும்பத்தோட போய் குழந்தை குட்டியோட பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்க. பாக்கியராஜ் ஏதோ ஒரு படம் எடுத்துட்டு ஒரு சீனுக்கு கூட்டிட்டு போய் தன்னோட 4 தங்கச்சிகளோட உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சரி, அங்க ஒரு சீன் வரும். இவர் ஏதாவது கீழே போட்டு எல்லாரும் பொறுக்குங்க அப்படிம்பாரு. சரிதானுங்களா? இதெல்லாம் என்ன ஒரு கால கொடுமை பாருங்க. மகரிஷியை பார்த்து கண்ணீர் வடிச்சிருக்காரு. ஏப்பா இப்படியெல்லாம் படத்துல காமிக்கிறீங்களே, இது கணவன் மனைவியோடையோ, ஒரு பையன் அம்மாவோடையோ, ஒரு சகோதரியோடையோ உட்கார்ந்து பார்க்க முடியுமா இதைய? கொஞ்சம் கூட ஒரு அறிவுங்கிறது வேண்டாம் நமக்கு. ஒரு அறிவு கெட்ட சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறங்கிறது இதெல்லாம் ஒரு நிதர்சனமான விஷயம். பெத்த அம்மா கூட ஒரு பையன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ என்ன சீன் காமிக்கணும்? ம்? பெத்த பொண்ணோட வந்து ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். யோசிச்சு பாருங்களேன். உள்ள பதறும். பெத்த குழந்தைக்கு நம்ம காசை கொடுத்து, இந்த நாய்களுக்கு வந்து காசை கொடுத்து, திட்டக்கூடாது, மன்னிக்கணும். இவங்களுக்கு கொண்டு போய் நம்ம சம்பாதிச்ச காசை கொடுத்து கொண்டு போய் என் குழந்தைக்கு நான் என்ன காமிக்கிறேன்? அஹ்? என்ன காமிக்கிறேன்? வெட்டு, குத்து, அடி, தடி, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அரைகுறையா ட்ரெஸ் போடுறது, ஜட்டியோட சுத்துறது தான் நான் காமிக்கிறேன். அப்ப என் குழந்தை எப்படி ஜட்டியோட சுத்தும் பின்னாடி? நீங்க சாதாரணமா படம்னு சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அந்த படத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம உள்ள வாங்கி அது நம்ம வாழ்க்கையா மாறும். இன்னைக்கே இவ்வளவு பசங்க போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. சொல்லுங்க. ஏன் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க? ஏன்னா படத்துல ஹீரோவெல்லாம் நீங்க போதையை பயன்படுத்துறவங்களா காமிக்கிறீங்க. உண்மையாலுமே அவன் யார் வாழ்க்கையும் நல்லா இருக்காதுங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை திரைத்துறையில இருக்கிறவங்க கெட்டு சீரழிறாங்க. நீங்க பாக்குறீங்க டைவர்ஸ். எவன் நல்லா இருப்பான்? எப்படி நல்லா இருப்பான்? லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய வீணடிக்கிறவன் மறைமுகமா அவன் தாக்கிட்டு இருக்கான். இந்த திரைத்துறை என்பது நீங்க பாருங்க, இப்ப அந்த கஞ்சா அப்படின்னு இதை பத்தி நிறைய படங்கள் எடுக்க எடுக்கதான் இப்ப அது இப்ப இன்னைக்கு சமுதாயத்துல அதிகமாயிட்டு இருக்கு. சரி, இது சும்மா இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வர்ற ஹீரோஸ் என்ன பண்றாங்க? ரொம்ப இதெல்லாம் கேஸே போடணுங்க நம்ம எல்லாம். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கலாம் அப்படிங்கறத படத்திலேயே காமிக்கிறான். படத்திலேயே காமிக்கிறான். அப்ப இதை யோசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? சரி, பண்ணலான்றுவான். பண்ணலாம். நான் இது 3வது முறை 4வது முறை இந்த இதுல ஒரு பொண்ணு கிட்ட போய் நீங்க வெர்ஜினா அப்படின்னு கேட்கறான். சரி, திருமணம் ஆகாத பெண்ணுகிட்ட போய் ஒருத்த மைக் எடுத்துட்டு போய் கழட்டி வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி இருக்கணுமா இல்லையா? கேள்வி கேட்டவன அந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு, ஆமா இல்லைன்னு. அப்படின்னா வெர்ஜினானா உங்களுக்கு புரியுதா? நீ இன்னும் உன்னுடைய கற்பை இழக்காம இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். இந்தியாவுல, தமிழ்நாட்டுல, ஒருவனுக்கு ஒருத்தி பண்பாடு கலாச்சாரம் இருக்கிற இடத்துல என்ன எப்படி போயிட்டு இருக்கு இந்த சமுதாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அப்ப மீடியா வந்து எந்த அளவுக்கு நம்மளோட கற்பை சிதைக்க முடியுமோ சிதைக்குது. திருமணத்துக்கு முன்னாடி அப்படியே இருந்தா பரவாயில்ல, லிவிங் டுகெதரா இருந்தா பரவாயில்ல. என்னங்க கல்ச்சர் இது? நாளைக்கு குழந்தை என்னத்துக்காகும்? அப்ப நம்ம முன்னோர்கள் முட்டாளா? அஹ்? முன்னோர்கள் முட்டாளான்னு சொல்லுது. அப்ப இன்னைக்கு அந்த பாலுணர்வை தூண்டுவதற்கு நிறைய விஷயம் நடக்குது. குறிப்பா திரைத்துறை சார்ந்த நிறைய நடக்குது. இப்ப இன்னும் செல்போன்ல வந்து கொடுத்துட்டான், இன்டர்நெட்டை கொடுத்துட்டான். என்ன படம் வேணா பார்க்கலாம். கெட்ட படத்தை என்ன வேணா நீங்க பார்த்துக்கலாம். யாருக்கு தெரியும்? எத்தனை பேரண்ட்ஸ்க்கு அதை பத்தின அவேர்னஸ் இருக்குது? என் குழந்தை அவன் செல்போன்ல என்ன பார்க்கறன்னு பார்க்க முடியும் உங்களால. நீங்க நாலேஜ் வளர்த்துக்கணும். சரிங்களா?
இல்லாட்டி யாரோ ஒருத்தர் கொடுத்தாவது என் பையன் என்ன பார்க்கறான்னு பாருங்க. சரியா? அதுதான் அவன் வாழ்க்கை. நாமளே காசு கொடுத்து, நாமளே இன்டர்நெட் சார்ஜ் போட்டு, நாமளே செல்போன் வாங்கி கொடுத்து, நம்ம குழந்தையவே நம்ம சோலி முடிச்சிடறோம். அப்ப அந்த இனி என்ன பண்ண முடியும்? நீங்க போய் 24 மணி நேரம் அவன் கண்ணு கூட உங்க கண்ணை வச்சு பார்த்துட்டே இருக்க முடியும்? சொல்லுங்க. பாத்ரூம்குள்ள நீங்க போய் அவன் என்ன பார்க்கறான்னு பார்த்துட்டே இருக்க முடியும்? இல்ல தூங்குறப்ப அவன் பெட்டுக்குள்ள போய் நீங்க என்ன பார்க்கறான்னு பார்த்துட்டே அப்ப அவனுக்கு என்ன கொடுக்கணும்? இந்த பாலுணர்வு பத்தின ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். இன்னைக்கு காம உணர்வு முறை கெட்டு உச்சத்துல நிக்குது. எந்த சேனல் போட்டாலும், எந்த பேப்பர் நியூஸ், டிவி நியூஸ் பார்த்தாலும் பாலுணர்வு சம்பந்தப்பட்ட 4 செய்தி இருக்குது. இருக்குதா இல்லையா? சரிங்களா? அப்ப ஏன் அது அப்படின்னா, அதை பத்தின விழிப்புணர்வு வரல. அதனுடைய முக்கியத்துவம் தெரியல. அது அதிகமாயிருச்சு. இன்னைக்கு சமுதாயமே அதை அதிகப்படுத்துது. சாராயம் அதிகமா குடிச்சா என்ன ஆகும்? பாலுணர்வு உச்சத்துக்கு தான் போகும். மிருகத்தை விட மோசமா நடந்துக்குவாங்க அவங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்களோ, ஒருத்தர் குடிகாரனை வந்து ஒருத்தனை கொலை பண்ண சொன்னாங்களாமா, பண்ண மாட்டேன்ட்டானாமா. ஒரு பெண்ணை கெடுக்க சொன்னானாமா, கெடுக்க மாட்டேன்ட்டானாமா. சரி, இந்த மதுவை கொடுத்து குடிக்க சொன்னானாமா. குடிச்சவன் குடி போதையில அந்த பெண்ணை கெடுத்துட்டானாமா. பெண்ணை கெடுக்க போறப்ப நடுவில் ஒருத்தன் வந்தானாமா, அவனை கொண்டுட்டானாமா. அப்ப மது கொலையும் பண்ணும், கற்பழிவும் பண்ணும்னு சொல்லுவான். சரிங்களா? அப்ப இன்னைக்கு அந்த சமுதாயம் தானே, கல்ச்சர் தானே வளர்ந்துட்டு இருக்குது. அப்ப காமம் அதிகமா போயிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துல அதை சமன்படுத்தணும். அப்ப காயகல்ப பயிற்சி ஒருத்தர் சரியா செய்யும் போது அந்த பால் உணர்விலே சமநிலை அவங்களுக்கு வந்துடும். சிலருக்கு அதிகமா இருக்கும், அது சரியாயிக்கும். சிலருக்கு ரொம்ப இல்லாம இருக்கும், அதுவும் சரியாயிக்கும். அப்ப குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பம் நல்லா இருக்கும். காயகல்ப பயிற்சி சரியா செஞ்சா குடும்ப வாழ்வில் இனிமை, அன்பு, விருப்பம் ஊக்கும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இனிமையா இருக்கணும், அன்பா இருக்கணும், ஒருத்தர் மேல ஒருத்தர் விருப்பத்தோடு இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு அப்படி இருக்குதா? இனிமை இருக்குதா? இனிமே இல்லை. விருப்பம் இருக்குதா? விருப்பம் இல்லை. அன்பு இருக்குதா? அன்பு இல்லை. எப்படி குடும்பம் நல்லா இருக்கும்? யோசித்து பாருங்க. சரிங்களா? ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு இனிமையான உணர்வு இருக்கணும், இனிமையான சொல் இருக்கணும், இனிமையான செயல் இருக்கணும். இல்லையா? ஒருத்தருக்கு அடுத்தவங்க என்ன செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். எனக்கு என்ன செய்யலாங்கிற எண்ணம் தான் இருக்குது நம்ம கிட்ட பொதுவா. இல்லையா? அன்பு இருக்குதா? ஒருத்தர் ஒருத்தர் விருப்பம் இருக்குதா? காதல் செய்தப்ப இருந்த விருப்பம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குதா? இல்லையே. ஏன்? எதிர்பார்ப்பு. அதனால் வர்ற ஏமாற்றம். சரி, ஒருத்தரை ஒருத்தர் டாமினேட் பண்றது, ஈகோ, இதெல்லாம் தான் குடும்பத்துக்குள்ள வந்துடுச்சு. சரிங்களா? அப்ப அதனோட வெளிப்பாடு என்ன? இன்னைக்கு குடும்பம் நல்லா இல்லையே. எத்தனை குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாலுணர்வு தான். இந்த பாலுணர்வுல ஒரு ஆணும் பெண்ணும் சரியாக இருந்து நிறைவாக இருந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் சமனாயிரும். சமனாயிரும். நான் சொல்ல, ஓஷோவே சொல்றாரு, பெரிய பெரிய ஞானிகளே சொல்றாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கு தான் பாலுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இயற்கை கொடுத்துருக்கு. எப்பேற்பட்ட பிரச்சனையும் பாலுணர்வு சால்வ் பண்ணும். உண்மையான அன்பை, உண்மையான இறை உணர்வையே பாலுணர்வு கொடுக்கும்னு பேசுறாங்க. அது சாதாரண விஷயம் அல்ல. சரிங்களா? அப்ப அந்த குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் தீர்ப்பதற்கான வாய்ப்பாக இந்த பயிற்சி இருக்குது, நம்ம புரியும். இப்போ ஒவ்வொரு கணவன் மனைவி இதை பண்ணணும், முறையா பண்ணி அந்த வெற்றி சக்தியை நல்லா வச்சுக்கும் போது, ஆற்றல் தெளிவா இருக்கும்போது ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வரும், ஒருத்தர் மேல ஒருத்தர் விருப்பம் வரும், ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பேசுறது இனிமை இருக்கும். நீங்க உடல் நலத்தையோ மனநலத்தையோ கெடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்பு தான் வரும். சரிங்களா? கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும். இந்த வித்து சக்தி நல்லா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கடமை உணர்வுல கரெக்டா இருப்பாங்க. தனக்கு செய்ய வேண்டிய கடமை, தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த ஊர் உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த கடமை உணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நிறைய நல்லவங்க எங்க சிரமப்படுவாங்கன்னா, இந்த கடமை உணர்வுல தான் சிரமப்படுவாங்க. கெட்டவனுக்கு அந்த உணர்வே கிடையாது. பெத்தவங்கள பார்த்தா பார்ப்பான், பாக்காட்டி விட்டுருவான், பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்தா பார்ப்பான், புருஷன் அந்த அம்மா பார்த்தா பார்க்கும், பாக்காட்டி இருக்காது. அப்படி இருப்பாங்க நிறைய பேர்.
ஆனா அது கடமை உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம நல்லா இருக்கணும்னா கடமை கரெக்டா செய்யணும். கடமையை உணர்ந்துட்டு காலத்தில் செய்யுதுட்டு உடம்புக்கும் நல்லதாம் உள்ளமும் அமைதியாம் மாதிரி சொல்லுவாங்க. உன்னோட கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீ யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்க? நம்ம வாழ்க்கை துணைக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். பெற்றோருக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். குழந்தைகளுக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். நம்மளோட நண்பர்கள் உறவினர்கள் நம்ம கடன் பட்டிருக்கிறோம். எவ்வளவு நமக்கு நன்மை செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்ப கடமை உணர்வு இருக்கணுமா வேண்டாம்? கட்டாயம் இருக்கணும். யார் சந்தோஷமா இருப்பாங்க தெரியும்? கடமை உணர்வு இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். தெய்வ நினைவு, சரிங்களா? தெய்வ நினைவு அதிகரிக்கும்னு சொல்றாரு. இந்த காயகல்பம் பயிற்சி பண்ணுனா இறை உணர்வு என்று சொல்றோம் இல்லையா? தெய்வ நினைவு, இறைவனை பற்றிய அந்த நினைப்பு எண்ணங்கள் அது அதிகரிக்கும். வித்து சக்தி என்ன பண்றீங்க? மேல துரியத்துல கபாலத்துல ஏற்றி, இது துரிய தவம்னு சொல்லுவாங்க. சுக்கிலத்தை மேலேற்றி துரிய நிலை நின்று தவம் ஆற்றும் யோகம்னு மகிழ்ச்சி பேசுவாங்க. சுக்கிலத்து தவம். இந்த காயகல்பத்துக்கு பேர் என்ன? சுக்கிலத்து தவம். வித்து சக்தியில் செய்யக்கூடிய தவம். சுக்கிலத்தை மேலேற்றி துரிய நிலை நின்று தவம் ஆற்றும் யோகம். இது துரிய தவம் என்று சொல்லக்கூடிய சகசிராதார யோகம் பண்ணா என்ன ஒரு தன்மை வருமோ அது காயகல்பத்தில் வரும்னு சொல்லும். அப்ப என்ன ஆகுது? தெய்வ நினைவு ஓங்குகிறது. இறை உணர்வு, ஆன்மீக வழிபாட்டுல ஆன்மீக நோக்கம் அதிகரிக்கிறது. அடுத்தது சொல்றாங்க காயகல்பம் மூல நோய். மூல நோய்னா என்ன? பைல்ஸ். இது எங்க அம்மாவுக்கு நான் நேரடியா பார்த்துருச்சு. எங்க அம்மாவுக்கு 2 முறை பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி சரியாகும். அப்புறம் இந்த காயகல்ப பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த பிரச்சனை வரல. இது மிகப்பெரிய ஆச்சரியம். எங்க அம்மாவுடைய உடல் தன்மை சூடு தன்மை தான். ஏன்னா அந்த உடல் தன்மை எனக்கும் இருக்குது. சரிங்களா? அப்ப எனக்கு பயில்ஸ் வருமானா வராது, வாழ்நாள் முழுக்க வராது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் காயகல்பம் பண்ணிட்டு. சரிங்களா? அப்ப காயகல்பம் மூல நோய் என்று சொல்லக்கூடிய பைல்ஸை குணப்படுத்தும். குடல் புண், அல்சர், சரிங்களா? குடல்ல பல்வேறு விதமான அல்சர்ஸ் இருக்குது. அது எல்லாம் இந்த பயிற்சி என்ன பண்ணும்? குணப்படுத்தும். காயகல்பம் மூல நோய் குடல் புண் இவை போக்கும். அடுத்தது பாருங்க, கனத்த உடல் இளைப்பு இவற்றை சமப்படுத்தும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த யூடியூப் ஓபன் பண்ணாலே குண்டா இருப்பவர்களே ஒல்லியாக வேண்டுமா? 7,000 ரூபாய், 5,000 ரூபாய், 10 கிலோ குறையலாம், 5 கிலோ குறையலாம். சரிதானே? விளம்பரத்து மேல விளம்பரம். கண்டதை திங்கிறது. சரிதானே? அப்புறம் புஷ்ஷுன்னு ஊதிக்கிறது. அப்புறம் அதை குறைக்கிறதுக்கு போய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கட்டுறது. அதில் கொண்டு போய் கட்டி அவன் புசுக்குன்னு இறக்கி விட்டுருவான். அது ஒரு பல்வேறு விதமான பிரச்சனையா மாறி போயிடும். எந்த ஒண்ணு இம்மீடியட்டா உங்க உடம்ப லாஸ் பண்ணுதோ அது மிகப்பெரிய ஆபத்துன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஆகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏறினது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்கணும். 10 ஸ்டெப் ஏறிட்டீங்க, நான் அங்கிருந்து 10வது ஸ்டெப்ல இருந்து குதிச்சு இறங்குறேன்னா என்ன ஆகும்? கை கால் தான் உடையும். அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு வந்திருக்கிற முறை நான் அந்த ஒபேசிட்டியை குறைக்கிறேன் குறைக்கிறேன்னு சொல்லி வெறும் தண்ணியா குடிக்கிறது, இல்லாட்டி ஏதோ ஒன்று புரோட்டீனை மட்டுமே சாப்பிட்றது, அப்படி இப்படின்னு நிறைய வருது இப்ப. ஆளுக்கு ஒன்று எடுத்து பிடிச்சிட்டான். நிறைய பேர் நியூட்ரிஷன் வந்துட்டான். இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, அந்த டேப்லெட் சாப்பிடுங்க, உடம்பு குறையும், அது குறையும். தயவு செஞ்சு எதுக்கும் போகாது. இந்த பயிற்சியை சரியா முறையா பண்ணுங்க. இது பண்ணும்போது உங்களுக்கு உணவில் அளவு முறை உணவுல அளவு முறை அப்படி அதன்படி நிக்கிறதுக்கான வைராக்கியம் அப்புறம் என்ன பண்ண மாட்டீங்க? உணவு சரியாயிருச்சுன்னா உடம்பு தானா சரியாயிரும். உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் இதுல கரையிறக்க ஆரம்பிச்சிடும். உணவினுடைய அளவு குறையும், ஆற்றல் குறையாது. சரிங்களா? அப்போ கனத்த உடல் இருக்கிறவங்களோ ரொம்ப இளைச்சு போயிருப்பாங்க. நிறைய பேர் ரொம்ப எலும்புந்தோலுமா இருக்கிறதெல்லாம் பார்க்கறோம். அவங்களும் இந்த பயிற்சியை சரியா செஞ்சுட்டே வந்தா கனத்த உடல் இளைப்பு இந்த இரண்டுமே சமனாகும். அந்த உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது காயகல்பம் இருதய நோய். இருதய நோய், ஹார்ட் ப்ராப்ளம். சரிங்களா? இருதய நோய் இன்னைக்கு நிறைய உலகத்துல உச்சகட்டமான நோய் இருதய நோய் தான். சரிங்களா? அப்ப அந்த இருதய நோய், ரத்த பித்தம். என்ன? ரத்த அழுத்தம் வேற, ரத்த பித்தம் வேற. சரிங்களா?
ரத்தத்தில வெப்பம் சார்ந்து ஏற்படக்கூடியது வந்து ரத்த பித்தம் என்று சொல்லுவாங்க. அது ரத்த அழுத்தத்துக்கு ஒரு அடிப்படை காரணமாவும் இருக்குது. அது ரத்தம் சார்ந்த நோய்கள், உடலினுடைய வெப்பத்தன்மையை சார்ந்த இருக்கிற நோய்களையும் அது வந்து குணப்படுத்துது. கடும் மலக்கட்டு. நெறைய பேருக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன? கடும் மலக்கட்டு. கான்ஸ்டிபேஷன். நாங்க ஒரு கோர்ஸுக்கு ஒண்ணுக்கு அப்ளை பண்ணோம். நம்ம குரு ராகவேந்திர ஐயா வருவார், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பொள்ளாச்சியில சாதனா ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புல ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார். அங்க ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் முறைய சொல்லிக் குடுக்குறாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாரு. நீங்க போய் கத்துட்டு வந்தா நம்ம மக்கள் எல்லாருக்குமே சொல்லிக் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ஆ இப்ப அதுல ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்றப்ப அவங்க கேட்டிருக்காங்க. நாம இவ்வளவு நாள் விளையாட்டா பேசிட்டு இருப்போம்ல. சரிதானா? அவங்க கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க தெரியுமா? உங்களோட செரிமானம் எப்படி இருக்கிறது? உங்களோட வயிற்றோட செரிமான தன்மை எப்படி இருக்கிறது? அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த கேள்வி, உங்களுக்கு டாய்லெட் போகுதா? அது எப்படி போகுதுன்னு கேட்டிருக்காங்க. உங்க டாய்லெட் ப்ராப்பரா போகுதா? விட்டு விட்டு போகுதா? சரிதானுங்களா? ஈஸியா போறீங்களா? கஷ்டப்பட்டு இதுதான் கேள்வியே இருக்குதாங்க. ஏன்னா இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும், ஏன் ஆயுர்வேதா, சித்தா எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும், கழிவுகளின் தேக்கமே நோய். அந்த கழிவு பெருங்கழிவு எதுல இருக்குது? மலக்குடல்ல இருந்து வெளியே போற மலக்கழிவு. அதனாலதான் சொல்லுவாங்க, மலச்சிக்கல் இல்லைன்னா உடம்புல பல சிக்கல் இருக்காது. அப்ப அந்த மலக்கட்டு எதனால நடக்குது? ஒண்ணு நீர் சத்து, நார் சத்து கம்மியா இருக்கிறதால. இன்னொன்னு உடம்புல அதிகப்படியான உஷ்ணத்தால். இன்னொன்னு உடல் உறுப்புகளோட இயக்கம் இல்லாதனால. அப்ப இந்த பயிற்சியை சரியா பண்ணும்போது கடும் மலக்கட்டை போக்கி உடலை காக்கும்னு மகிழ்ச்சி முடிக்கிறாங்க. இப்ப எவ்வளவு எவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு பாரு. இந்த ஒரே பயிற்சி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 10 நிமிடம் ஒதுக்குனா அந்த பயிற்சி செய்யலாம். யாரால செய்ய முடியாது? சரிங்களா? அப்ப எல்லாரும் கற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த காயகல்பம். இத நீங்க மறுபடியும் நான் சொல்றேன், இது நீங்க கேட்கறதோட மட்டும் அல்லாம, எல்லாருக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இந்த உலகம் முழுக்க காயகல்ப பயிற்சின்னு ஒண்ணு போயிருச்சுனாலே, உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இவ்வளவுதான் சொல்ல வேண்டியது. சரி, காலம் கொஞ்சம் அதிகமா எடுத்திருப்போம். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தொடர்ந்து நல்லா சிறப்பா பண்ணிட்டு வாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி, அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி.